வணக்கம். நம்ம இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டையும் மார்க்கெட் நாளைக்கு எப்படி இருக்கலாங்கிற ரிவ்யூவும் பார்த்துடலாங்க. இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் வேலை இருந்ததுனால நான் பதிவு இப்போதான் பண்ண முடிஞ்சதுங்க. டேட்டா எதுவுமே எடுக்கல. இப்போதான் நான் ரெடி பண்ணி இப்போதான் நான் பண்ணுறேன். வாங்க மார்க்கெட் டேட்டாவில் போகலாம். இன்னைக்கு நேற்று நான் கொடுத்திருந்த மார்க்கெட்டுக்கு கீ வேல்யூங்கிறது 24,556ங்க. எக்ஸாக்டா மார்க்கெட்டு இன்னைக்கு கீ வேல்யூல இருந்து அப் ட்ரெண்ட், அதாவது ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போனது மட்டும்தான் போக முடிஞ்சது. மேக்சிமம் மற்ற இடங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் சைட்வேஸ்ல தான் இருந்தது. சரியான என்ட்ரிங்கிறது 12 o'clock. எகெயின் டுடே லோவுக்கு என்ட்ரி எடுத்துட்டு போனது தான் மார்க்கெட்டு. எகெயின் அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. திருப்பி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் தான் போக முடிஞ்சது, அதுக்கு மேலே போக முடியல. ஓவரால் மார்க்கெட்டு இன்னைக்கு எங்கள் 12 மணிக்கு ஸ்டார்ட் ஆனது இங்கே போய் ரீச் ஆகும்போது 145ங்க. அதோட மொத்த ட்ரேடு முடிஞ்ச மாதிரி தெரியுது. பார்ப்போம். சரிங்க, நான் கொடுத்துருந்த வேல்யூஸ் எப்படி இருக்கு, நான் இன்னைக்கு கொடுத்துருந்த மெயின் ஸ்ட்ரைக்கோடைய வேல்யூஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாங்க. 24,559க்கு மேலே இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் அப்சைடுன்னு கொடுத்துருந்தேன். கீழே வரைக்கும் வந்த மார்க்கெட் அங்கிருந்து சப்போர்ட் எடுத்துட்டு டக்குன்னு மேலே போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் டார்கெட்டை திருப்பி ரிட்டர்ன் வருது, திருப்பி இங்கே அடிச்சிச்சு. அவ்வளோதான் டோட்டல் மார்க்கெட். அவ்வளோதான். நான் கொடுத்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாங்க. நான் நேற்று கொடுத்துருந்தது 24,500 கால் 78 ரூபாய்க்கு மேலே இருந்தால் மார்க்கெட் அப்சைடுன்னு சொல்லியிருந்தேன். மார்க்கெட்டு 78 ரூபாய்க்கு வரல. ஓப்பனே 100 ரூபாய்க்கு மேலே தான் ஓப்பன் ஆச்சு. அதுக்கப்புறம் அது வரவே இல்லை. ஆனால் நான் ஒரு விலை சொல்லியிருந்தேன், 141 வரைக்கும் இந்த ஸ்ட்ரைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த விலை இன்னைக்கு காலையில் ரீச் ஆயிடுச்சு. அதே போல் புட்டுக்கு 50 ரூபாய்ன்னு ஒரு முக்கியமான விலையாக செயல்படும் சொல்லியிருந்தேன். மார்னிங்கே அதே பிரேக் அவுட் கொடுக்க முடியல, அங்கேருந்து ஃபால் தான் புட்டு. மற்ற வேல்யூஸ்க்குலாம் அது போகவே இல்லை. ஸோ அதனால் மார்க்கெட் அப் சைடில் மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. ஓகே, நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கலான்னு பார்த்துடலாங்க. நான் இப்போ 1 hour சார்ட்டில் வச்சுருக்கேன். மார்க்கெட்டுக்கு நாளைக்கு கீ வேல்யூன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 24,585ங்க. 24,585 கீ வேல்யூ செயல்படும். அதுக்கு ஃபர்ஸ்ட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 24,552. அதை உடைக்கும் போது 24,517 வரைக்கும் போக வாய்ப்பு உண்டு. அதுக்கும் கீழே போனால் 24,486ங்க. மார்க்கெட் இவ்வளோதான் ரேஞ்சஸ்குள்ளே இருக்க வாய்ப்பு உண்டு. ஒருவேளை நாளைக்கு மார்க்கெட்டுக்கு வீக்குடைய கடைசி நாள் அப்படிங்கிறதுனால ஃப்ரைடே மொமெண்டம் மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் இருக்கலாம். ஃப்ரைடே மொமெண்டம் தெரியும் உங்களுக்கு, கொஞ்சம் நல்லா இருக்கும். பார்ப்போம் எப்படி நடக்குதுன்னு. ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 24,632. இப்போ க்ளோஸ் ஆகிருக்கிற இடமே ஒரு ரெசிஸ்டன்ஸாக தான் செயல்படும். அதுக்கு கீழே மேலே வந்துச்சுன்னா 24,664. அதுக்கும் மேலே போச்சுன்னா 24,732 வரைக்கும் போக வாய்ப்பு உண்டுங்க. அதுக்கு முன்னாடி இந்த ஹை ஒன்று இருக்கு, 713 வரைக்கும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குங்க. இல்லை அல்லது 732 போகலாம். இதுதான் மார்க்கெட்டுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுங்க. நாளைக்கு நான் கொடுத்துருக்கக்கூடிய நாளைக்கு எக்ஸ்பைரி கொஞ்சம் பார்த்து ட்ரேட் பண்ணுங்க. நான் இதுக்கு மேலே அதனால தான் சப்போர்ட்டும் கொடுக்கல, ரெசிஸ்டன்ஸும் கொடுக்கல. மேக்ஸிமம் மார்க்கெட் இதுக்குள்ளே இருக்கலாம் அப்படிங்கிற வியூவில் நான் போட்டிருக்கேன். நீங்கள் அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா இந்த ஸ்விங் ஹை அதை எடுத்துக்கோங்க. எக்ஸாக்டாக ஹை பார்த்தீங்கன்னா 784. அதே மாதிரி அதற்கு கீழே போகும்போது ஃபர்ஸ்ட் இந்த ஸ்விங் ஆக்ட் ஆகுங்க லோ 24,388. அதுக்கும் கீழே போனாதான் இந்த வேல்யூ 24,339ங்க. ஆக்சுவலாக 24,545ங்கிறது உண்மையாலும் இந்த மாதத்திற்கான முக்கியமான விலை. பார்த்து ட்ரேட் பண்ணுங்க. அதே போல் நாளைக்கு ஸ்ட்ரைக் என்ன சொல்லுதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நான் பொசிஷனலாக பார்த்துருவோம். இது பார்த்தீங்கன்னா நான் டே கேண்டில் வச்சுருக்கேன்.
24,545ங்கிறது முக்கியமான சப்போர்ட்டா இருக்கும். அது மறந்துடாதீங்க. டே கேண்டில் படி இன்னைக்கு சப்போர்ட் எடுத்து மேல புல்லிஷா காமிச்சிட்டு இருக்காங்க. பார்ப்போம். புல்லிஷா போறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். அதெல்லாம் நம்ம அசம்ப்ஷன் பண்ண முடியாது. அதாவது இந்த மாதத்தினுடைய 2வது கேண்டில் அதுக்குள்ளதான் மார்க்கெட் இன்னும் வந்து டிராவல் ஆயிட்டு இருக்கு. ஸோ பார்ப்போம். 24,736 செகண்ட் கேண்டில் ஹை, செகண்ட் கேண்டிலோடைய லோ 24,554. ஸோ இந்த வாரம் இன்னும் வந்து சரியான பிரேக் அவுட் கொடுக்க முடியாம நிக்குது. நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்கு, பார்ப்போம். சரிங்க, நான் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்ன எடுத்திருக்கேன்னா 24,600 காலும் 24,700 புட்டு எடுத்திருக்கிறேன். இதனுடைய இம்பார்ட்டண்ட்டான வேல்யூங்கிறது 85 ரூபாய்க்கு மேல இருந்தா கால் இருந்ததுன்னு அப்படின்னா மார்க்கெட் அப் சைடில் இருக்கும். அதுவே புட்டு 85 ரூபாய்க்கு மேல இருந்தா மார்க்கெட் டவுன் சைடில் இருக்கும். இதனுடைய தொலைவு பார்த்தீங்கன்னா 71 to 99. இதற்கு கால் சைடு பார்த்தீங்கன்னா முக்கியமான விலை பார்த்தீங்கன்னா 72ங்க. அது முக்கியமான விலையா செயல்படும் நாளைக்கு. அதே மாதிரி அதுவும் அதை வச்சு நீங்க அதாவது ட்ரெண்ட் ஃபைன் பண்ணலாம். அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா அப்சைடு வந்து அதாவது புட் சைடு வந்து பாத்தீங்கன்னா 110 வரைக்கும் போகலாங்க. போனா அதை மட்டும் பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டே ஆன் வேல்யூஸ். மார்க்கெட்டை பிளைண்டா ட்ரேட் பண்ணாதீங்க. நாளைக்கு எக்ஸ்பைரிக்கு எப்படி ட்ரேட் பண்ணணும்னு நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். வீடியோவில் பார்த்துக்கோங்க. ஃபர்தராக ஏதாவது டவுட்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் நாளை சந்திப்போம்.